பிரஸ் போய் கேக்குறாங்க, சார் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு திரும்பி பார்க்காம போறாரு. அவரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா அவருக்கு? No response is also a response. இவங்க மனநல மருத்துவரா, மனநலம் பாதிக்கப்பட்டவரா, இவர் ஒரு மருத்துவ தேவை உடையவரான்னு நான் கேட்கிறேன். இப்படி என்ன புல்லிங் பண்றீங்க அப்படின்னு அவங்க பதிலுக்கு ஒரு பதிவு எழுதி இருக்கிறாங்க. அந்த மந்தைக்கு நல்ல மேய்ப்பன் அமையட்டும். விஜய் அங்க சிலுவையில் அறைப்பட்டிருக்கிறாரு. விஜய் மீட்பரா? முதல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு சாத்தானோட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா எப்படிங்க? எனக்கு தெரியும். உயிரோடு இருப்பவர்களே வாருங்கள், வருத்தப்பட்டு விஜய்க்காக பாரம் சுமங்க, கடைசியா செத்து போங்க. இவங்க மீட்பர் அப்படின்றாங்க. மக்கள் விரும்பும் தமிழ்நாட்டின் ஒரே ரட்சகன் விஜய் மட்டுமே அப்படின்னு பெலிக்ஸ் ஒரு தம்ப்நெயிலே வச்சு போடுறாரு. விஜய் ஒரு சிறுபான்மையினர்களை மீட்க வந்த ரட்சகன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அந்த வாக்குகளை வாங்க வைப்பதற்கு திட்டமிட்டு இயங்குகிற ஒரு பிரதிநிதி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா விஜயை இழிவுபடுத்தினதுக்கும் இவங்க அவரை அடையாளப்படுத்துறதுக்கும் எந்த பெரிய மாற்றுக்கு? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எத்தனை பேர் கால வாரியாவது, எவன் குடியை கெடுத்தாவது, தனக்கு அதிகாரம் பதவி இது கிடைத்தால் போதும்னு நினைக்கிறதுங்கிறது நாயின் பிழைக்கும் இந்த ஈன பிழைப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி பிழைத்து வாழ்வது முதல்ல வாழும். இவங்களுடைய பார்வையே மீட்பனோட உயிர் தான் முக்கியம், மந்தைகளோட உயிர் முக்கியம் இல்ல அப்படின்ற பார்வையா? ஷாலினியை பொறுத்தவரையிலும் போதிய ரெகக்னேஷன், அவரை ஒரு அறிவுஜீவியாக மதித்து அவர்கிட்ட கை கட்டி வாய் பொத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உபதேசம் கேட்பதற்கு இங்கே யாரும் தயாரில்லை. அவர் நினைத்த அல்லது அவர் விரும்பிய ஒரு முக்கிய பொறுப்போ இடமோ அவருக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிற விரக்தி இருக்கலாம். அதை விட ஒரு பெரிய ரெகக்னேஷனோ அல்லது லாபமோ எங்கேயோ இருந்து கிடைக்கலாம். இவங்க எல்லாவற்றையும் விற்பதற்கு, வியாபார பொருளாக்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். இது வெறுமனே இந்த நாணயம், அந்த முற்போக்கு, அறிவுஜீவித்தனம், இதற்கெல்லாம் ஒரு நல்ல விலை கிடைக்கும் போது அந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இங்க புரட்சியும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, எல்லாமே இங்க வியாபாரம். ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நீங்க ஏற்கனவே கொடுத்த பேட்டியில ஷபீர், ஃபெலிக்ஸ், சவுக்கு சங்கர், இன்னும் இது போன்ற பல மீடியாவில் வேலை செய்பவர்கள் ஒரு புரோக்கர்களாக வேலை செய்து விஜய்க்கான ஒரு அஜெண்டாவை உருவாக்குகிறார்கள், விஜயை காப்பாற்ற அவர்கள் தொடர்ச்சியாக வேலை செய்கிறார்கள் அப்படின்றத அம்பலப்படுத்தி பேசியிருந்தீங்க. சரி, இவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, காப்பாத்துறதுக்கு வேலை செஞ்சாங்க அப்படின்னு நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா டாக்டர் ஷாலினி அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்க போகுது? அவங்களும் இதே மாதிரியான கருத்தை தானே சொல்றாங்க. ஏன் ஃபெலிக்ஸ் ஜெயிலுக்கு கைது செய்யப்பட்ட பொழுது கூட அவர் ஒரே நாள்ல விடுதலை ஆயிட்டாரு. அவருக்கு ஆதரவாக அவங்க பதிவுகளை போடுறாங்க. இன்னும் எத்தனை பெண்களை அள வைப்பீர்கள் அப்படின்னு அவங்க வீட்டு பெண்கள் அழுகுகின்ற அந்த வீடியோவை ஷேர் பண்ணி எழுதுறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன அப்படி நோக்கம் இருக்கும்? ஏன்னா இவங்க 28ஆம் தேதி ஒரு பதிவு எழுதுறாங்க. அந்த பதிவு, விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார், மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள், தங்களின் சிறு ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய அநீதிகளையும் கொஞ்சமும் தயங்காமல் செய்யும் கொடூரம் கொண்டவர்கள் என்பதை காலம் அவருக்கு காட்டி இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு, ஒரு மீட்பர், இன்று நீர் சிலுவையில் அறையப்பட்டுள்ளீர், நாளை என்ன நடக்கும் என்ற காட்சி மாறுதலுக்காக வழக்கம் போல மக்கள் காத்திருப்பார்கள், அந்த மந்தைக்கு நல்ல மேய்ப்பன் அமையட்டும் அப்படின்னு ஒரு முடிகிற ஒரு பதிவை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்க போகுது? இவங்க ஏன் இப்படி எழுதுகிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது இந்த பதிவு, அது சொல்ல வருகிற அதனுடைய அந்த பேட்டர்ன், அது அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க கிறிஸ்தவத்தின் வாக்கு, கிருபை, மீட்பர், குட் ஷெப்பர்டு, அதை ஒரு நல் மேய்ப்பன் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம், மந்தைகள் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அந்த கிறிஸ்தவ வார்த்தைகள். விஜயை ஒரு நம்ம அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா விஜயை இழிவுபடுத்தினதுக்கும் இவங்க அவரை அடையாளப்படுத்துறதுக்கும் எந்த பெரிய மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நம்ம விஜய், ஆனா இந்த விவகாரத்துல ஜோசப் விஜய் தானே பிஜேபி பேசியிருக்கணும். ஆமா, ஆனா பிஜேபி விஜய்க்காக பேசிட்டு இருக்குது. விஜய் இப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஜோசப் விஜய்னு அவரை அடையாளப்படுத்தின ஹெச் ராஜாவும் இன்னைக்கு விஜய் ஆதரிக்கிறார். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஜோசப் விஜய்னு சொல்லாம விஜய் ஒரு கிறிஸ்தவருங்கிற அடையாளத்தை இவர் அடையாளப்படுத்துறாரு. ஓகே, அப்ப இவங்க அப்படி பண்ணலையே. இப்ப இவங்க ஒரு ஓமைக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னு அதை எடுத்துக்க முடியாதா? ஃபெலிக்ஸ் தேவதூதன்றாரு, இவங்க மீட்பர் அப்படின்றாங்க. இப்ப மீண்டும் ஒருபடி மேல போய் மக்கள் விரும்பும் தமிழ்நாட்டின் ஒரே ரட்சகன் விஜய் மட்டுமே அப்படின்னு ஃபெலிக்ஸ் ஒரு தம்ப்நெயிலே வச்சு போடுறாரு.
இப்ப இதெல்லாம் ஒன்றா இல்ல வேறு வேறா? இதுக்குள்ள ஒரு எக்கோ சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். ஃபெலிக்ஸ் சொல்லும்போது சொல்றாரு, அங்க இருக்கிறவர்கள்லாம் அப்படியே கையை நீட்டி அப்படியே தேவதூதனை போல் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்றாருங்கிறதுக்கும், இவங்க ஒரு மீட்பர், ஒரு குட் ஷெப்பர்ட், ஒரு நல் மேய்ப்பன் இந்த மந்தைக்கு அப்படின்னு சொல்வதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. விஜயை ஒரு கிறிஸ்தவ பிரதிநிதியாக, ஒரு சிறுபான்மையினரின் பிரதிநிதியாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறதுல இருந்து தான் அந்த வேர்ட் ஃபார்மிங்ல இருந்து எல்லா குறியீடுகளையும் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது இப்ப நம்மள மாதிரி சாதாரண மக்கள் எல்லாம் என்னன்னா, ஒரு நபரை நேரடியாக சொல்லுவோம். ஒரு விளம்பரமோ ஒரு விஷயத்தை சொல்றதுன்னா நேரடியா சொல்றது. இதுல குறியீடாக பயன்படுத்துவது. விஜயை ஒரு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், விஜய் அங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு, விஜய் மீட்பரா. முதல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சகர். அவர் பல்வேறுபட்ட மக்களை, குஷ்டரோகிகளை அல்லது கைகால் இல்லாதவர்களை, முடவர்களை நடக்க வைத்தார். உயிர் அற்ற பிணமா கிடந்தவர்கள் எல்லாம் எழுப்பினார், உயிர்ப்பித்தார். இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கால் நல்லா இருக்கிறவன காலை முறிச்சிருக்கிறாரு. இவர் இருக்கிற நல்ல மூச்சு நல்லா தடகாத்திரமா இருந்தவன மூச்சு திணறல மூர்ச்சையாக வச்சிருக்கிறாரு. நல்ல உயிரோடு இருந்தவன 41 பேர் 2 குழந்தைகள் வயிற்றில் இருந்ததோடு சேர்ந்து 43 பேர் சாவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். இவரை கொண்டு போய் கிறிஸ்தவத்துல இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடுவது என்பது விஜயை உயர்த்துவதல்ல. இத கிறிஸ்தவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். விஜயை கிறிஸ்தவர், அவர் நம்மை மீட்க வந்தவர்னு இவர்கள் சொல்வதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை இழிவுபடுத்துகிறார்கள். ஓகே, மீட்பர், ரட்சகன், தேவதூதன் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இழிவுபடுத்துற வார்த்தைகளா? இருங்க, இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே மக்களை மீட்க வந்தவர். நீங்க மீட்க வந்தவர் ஒரு அழிவு சக்தியோடு கொண்டு போய் ஒரு சாத்தானோடு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா எப்படிங்க? எத்தனை பேர் கொலைக்கு காரணமாக இருந்த ஒரு நபரை கொண்டு போய் நீங்க மீட்பர். இன்னொன்னு, மீட்பர்னா என்னங்க, அங்க ஒருத்தன் உளுந்து கிடக்குறான், அவன் கஷ்டப்பட்டு இருக்கான், அவனை தூக்கி எழுது, உன் பாயை சுருட்டி கொண்டு நட, என்னோடு வா அப்படின்னு சொன்னது தானே கிறிஸ்துவோட வார்த்தை. நீ நடந்து வா, என்னோட வான்னு அர்த்தம். அல்லது நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு உன்னை கீழே இருந்து மேலே தூக்குகிறதா மீட்பன். அங்க விழுந்து கிடக்குறான், அந்த பக்கம் திரும்பாம இந்த சைடு நின்று பேசிட்டு இருக்காரு, அங்க இருந்து செருப்பு வீசுறான், தெரியாம அதாவது தெரியாத மாதிரி போற அளவுக்கு கத்துறான். 7:12 அங்க பேசுறாரு, 7:33 அவர் வெளியிலே வந்துடுறாரு, அந்த கூட்டத்தை விட்டு வெளியில போயிடுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி ஒரு ஸ்டாம்பைட் நடந்திருக்க, பதில் சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை இல்லை. நான் என்ன சொல்றேன், கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் என்ன? கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் நீங்க அவரை அடையாளப்படுத்தி அப்படித்தானே கொண்டு போறீங்க? கிறிஸ்தவங்கிறதே ஆறுதலை வழங்குறது தானே, இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னுடன் பாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்றவரு அங்க கைவிட்டுட்டு ஓடி போனவர் எப்படி ஒரு மீட்பராக இருக்க முடியும்? எனக்கு உயிரோடு இருப்பவர்களே வாருங்கள், வருத்தப்பட்டு விஜய்க்காக பாரம் சுமங்க, கடைசியா செத்து போங்க. அப்போ உண்மையிலேயே மீட்பு. எனக்கு தெரிந்து அங்க ஒரு பையன் அடி வாங்க அடிச்சிட்டாங்கன்னா, நான் உள்ள போனேன்னா அந்த அவங்க எல்லாம் காப்பாத்த போன என்னைய போய் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு பையன் பேசினார்ல, அவன் உண்மையிலே மீட்பர். நீங்க அது நீங்க நான் எதிரை மோனைக்காக சொல்ல, லிட்டரலாவே அவன் ஒரு மீட்பன். அங்க இருந்த பிரச்சனைகளை அந்த மக்களை மீட்டு கொண்டு சேர்த்தவன். அவர் விஜய் ரசிகரா. அந்த கூட்டத்துல பார்க்க போனவர் அவரு. ஒரு அம்மா இப்படி கூட்ட நெரிசல்ல உயிருக்கு போராடுறப்ப ஆம்புலன்ஸ், டிவிக்கு ஆம்புலன்ஸ்ல தான் அவர் ஏறி போயிட்டு அவர் வேலை செய்யற சொந்த ஆம்புலன்ஸ், அந்த பன்னீர் ஆம்புலன்ஸ்னு அந்த ஓனருக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்லி அப்படி எல்லாரையும் மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும் பொழுதுதான் அவரை அப்போ அடிச்சு அவரை இது பண்றாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து இத்தனை பாவிகளினுடைய பாவங்களையும் தன்மேல் சுமர்ந்து அதற்காக அவர் உயிரை பறிகொடுத்தார். அதனாலதான் அவருடைய ரத்தம் நமக்காக, மனித குலத்திற்காக சிந்தப்பட்டிருக்குது. ஆனா விஜய்ங்கிற சாத்தானுக்காக இத்தனை 43 உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த அம்மா கொஞ்சம் கூட இவங்க மனநல மருத்துவரா, மனநலம் பாதிக்கப்பட்டவரா, இவர் ஒரு மருத்துவ தேவை உடையவரான்னு நான் கேட்கிறேன். இல்ல இருங்க ஒரே நிமிஷம். இந்த இடத்துலதான் டாக்டர் ஷாலினி தன்னுடைய வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நான் ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன். அது அதிகார மையம் விரும்பாத ஒரு கருத்தை, அதிகார மையம் விரும்பக்கூடிய கருத்தை நீங்கள் எல்லாம் பேசுகிறீர்கள், அல்லது அது உருவாக்கிய கருத்தை பேசுகிறீர்கள். அதற்கு எதிரான ஒரு கருத்தை நான் பேசுகிறேன். பேசும் பொழுது நீங்க என்னை மனநோயாளியாக சித்தரிக்கிறீர்கள்.
இப்படி என்ன வந்து புல்லிங் பண்றீங்க அப்படின்னு வந்து அவங்க பதிலுக்கு ஒரு பதிவு எழுதி இருக்கிறாங்க. இல்ல, முதல்ல இது மனநோயாளி நம்ம சொல்லக்கூடாது. அதாவது சதி கூட்டத்தின் ஒரு பிரதிநிதி, திட்டமிட்ட ஒரு சதிகார கூட்டத்தின் பிரதிநிதியை மனநோயாளின்னு சொல்றது தப்பு தானே? நீங்க ஒரு குற்றவாளியை மனநோயாளின்னு சொன்னா அவர்கள் மேல் தண்டனையே சுமத்த முடியாது, அவர்கள் அதுல இருந்து தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கிட முடியும். ஆனா அப்படிப்பட்ட இடத்தில் இந்த ஷாலினி அவர்கள் இல்லை. திட்டமிட்ட ஒரு அஜெண்டாவில் மிக தெளிவாக விஜயை ஒரு சிறுபான்மையினர்களை மீட்க வந்த ரட்சகன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அந்த வாக்குகளை வாங்க வைப்பதற்கு திட்டமிட்டு இயங்குகிற ஒரு பிரதிநிதி அப்படின்னு நான் சொல்றேன். சிறுபான்மையினர் வாக்குகள் அவ்வளவு முக்கியமா? ஆமா, கண்டிப்பா. நீங்க அதை தான் ஃபெலிக்ஸ் வந்து அந்த பேட்டியிலே சொல்றாரு. ஒரு தொகுதியில 41% வாக்குகள் வாங்கி திமுக வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னா அதுல எதிர்த்தரப்பா இருக்கக்கூடியவங்க 38% வாங்குறாங்க. வித்தியாசம் வெறும் 3% தான். இந்த 3% வாக்குகளை நீங்க வந்து சிறுபான்மையினர் வாக்குகள், இது முஸ்லிம், நீங்க கிறிஸ்தவர்கள் எல்லோருடைய வாக்குகள் இருக்குது. அவர் குறிப்பா ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த பகுதியில மட்டுமே இஸ்லாமியர்கள் 3% இருக்கிறாங்க. அப்போ விஜய் மீட்பர்னா எப்படி? ஒட்டுமொத்தமா 50% வாங்கி ஜெயிக்க வந்தவர் கிடையாது. 3% கிறிஸ்தவ வாக்குகளை வாங்கி லாபத்தை, அதாவது வெற்றியை கைமாற்ற வந்தவர். இப்ப நீங்க பாஜக கூட்டணிக்கு நீங்க அவங்க வார்த்தையிலே இருப்பது அதுதான். அப்ப விஜயை பொறுத்தவரையிலும் சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய்க்கு போட்டு விடுங்கள், அதுல வந்து ஒரு உடைப்பை ஏற்படுத்துங்க. அதுக்காக ஒரு அஜெண்டா செட் பண்ணப்பட்டிருக்குது. விஜய் தான் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மீட்பர்னு சொல்ற அதே டயலாக்கை ஷாலினி சொல்றாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப விஜயை வந்து ஒரு சிறுபான்மையினருடைய ஒரு நட்பு சக்தி, அவர் தான் சிறுபான்மையினரை மீட்க வந்த ஜீவரட்சகன் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் ப்ரொபகண்டா பண்ணிட்டே இருக்காங்க. விஜய் மேடையில ஒண்ணு சொல்றாரு, என்ன அப்படின்னா, திமுக வந்து பாஜகவை எதிர்க்கிறது மாதிரி மேலோட்டமா எதிர்க்குது, ஆனா அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அம்பலப்படுத்துறாரு. ஆனா உண்மையிலே கண்கூட நமக்கு என்ன நடக்குது பாருங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவசரமா ஆதவ் அர்ஜுனா பிளைட் பிடிச்சி தனி விமானத்துல ஓடுறாரு. 2 NSG கமாண்டருடைய பாதுகாப்போட போய் அமித்ஷாவை பார்த்து வர்றாரு. அப்போ நீங்க நடக்கிறத பாருங்க. அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனைனாலும் பாஜக அமித்ஷா வீட்டுல தான் போய் பாக்குறாங்க. அதே மாதிரி இவருக்கு ஒரு பிரச்சனை, இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நேரம் அங்கதான் ஓடுறாங்க. அப்போ நம்ம சொல்றது தெள்ள தெளிவாக விளங்குகிறது. இவர்கள் ஒரு RSS BJP கைக்கூலி அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது. ஆனா இவர்கள் நயமாக திமுகவை அவர்களுடைய பாஜகவின் கைக்கூலி அப்படின்னு சொல்லுகிற இடத்திற்கு வந்து நிற்கிறார்கள். மக்கள் இதைத்தான் புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே தனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை நேரடியாக சந்திப்பதற்கு திராணியற்று, நீங்க இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, விஜய் ஆட்கள் போய் குருமூர்த்தியை சந்தித்தார்கள். பாஜகவினுடைய அத்தனை பேரும் விஜயினுடைய நரேஷனை ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய பேர், அதாவது இந்த பிரச்சனை, இந்த புரொபகண்டா, அதாவது கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி தான் இதை வந்து தூண்டிவிட்டார்ங்கிற அந்த பொய்யை இவர்கள் பரப்ப ஆரம்பித்த போது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் அதை வந்து தூண்டிவிட்டார். அதை வந்து கூடுதலா ஆமோதிச்சார், வேற யாரும் செய்யல. அப்போ இன்னைக்கு இருக்கிற எல்லா சங்கிகளும் சேர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா விஜய் யார்? அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர், அவர் சிறுபான்மை மக்களை சேர்ந்தவர், அப்படி கிடையாது. உண்மையிலேயே யார் கிறிஸ்தவத்தின் பக்கம், சிறுபான்மை மக்கள் பக்கம் உள்ளவர்கள்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்ததா தன்னோட பேட்டிகள்ல இன்னொரு விஷயத்த வந்து ஷாலினி வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, முதல் தலைமுறையாக ஒருத்தர் படிச்சு வரும் பொழுது அவரை வந்து ஆதரிக்கிறோம், முதல் தலைமுறையாக ஒரு டாக்டர் வந்தால் ஆதரிக்கிறோம், வக்கீல் வந்தால் ஆதரிக்கிறோம், அப்படித்தான் முதல் தலைமுறை அரசியல்வாதி விஜய், அதனால அவரை வந்து ஆதரிக்கிறோம். கர்ணனா அர்ஜுனனா அப்படின்னு வரும் பொழுது நான் கர்ணனை ஆதரிக்கிறேன், இதுல என்ன தவறு இருக்குது? அதாவது அதனுடைய உட்பொருள் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, விஜயை கர்ணனாகவும் உதயநிதி ஸ்டாலினை வந்து அர்ஜுனனாகவும் அவங்க சித்தரித்து நான் கர்ணனை ஆதரிக்கிறேன், உதயநிதி ஸ்டாலினான அர்ஜுனனை நான் ஆதரிக்கவில்லை, நீங்க அந்த தரப்பு நான் இந்த தரப்பு அப்படின்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தானே ஒரு ஒடுக்கப்பட்ட பக்கம் வந்து நிக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வந்து அதை சித்தரிச்சு காட்டுறாங்களே. இல்ல, இந்த இடத்துலயும் ஒரு பக்கம் கிறிஸ்தவ பைபிள், இன்னொரு பக்கம் மகாபாரதம், அதுல இருந்து ஒரு போர்டு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கதைகள் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல கர்ணனையும் இழிவுபடுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, முதல்ல விஜயை முதல் தலைமுறை அப்படின்னே சொல்லக்கூடாது, அவர் ஒரு எலிட். அவர் வந்து ஏற்கனவே அவங்க அப்பா மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய இயக்குனரின் மகன். இன்னும் கூடுதலா உதயநிதிக்கு கூட கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள், தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஒரு அனுபவம் உண்டு. விஜய்க்கு எந்த அனுபவம் கிடையாது. மொத்த அவருடைய
அந்த விஜயனுடைய அரசியல் அறிவு தான் பார்த்தோம்ல. அவன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவனா அவங்க ஆம்புலன்ஸ் தான் தூக்கிட்டு போகுது. என்னப்பா நம்ம கொடி கட்டி இருக்குது ஆம்புலன்ஸ்ல அப்படின்னு கேட்கக்கூடிய உண்மையிலே வந்து அது யாருங்க செய்வா? அப்படி அதுலயும் ஒரு விளம்பர வெறியா? அப்போ அவருடைய அப்பா தான் முழுதா பார்த்துக்கிட்டாரு. இவருடைய மனசுல இருக்கக்கூடிய இந்த ஆசைகள் இதையெல்லாம் உருவாக்கி கொண்டு வந்து இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டாந்து இத்தனை பேர் உயிர் பறிபோவதற்கு ஒரு அரசியல் தலைவரை ஆக்கிரணுங்கிற அந்த கனவுகளோடு கொண்டு வந்தவர் விஜயோட அப்பா தான். விஜய் ஆரம்பித்தது என்பது அப்போ ஒரு நிர்மூலத்திலிருந்து, ஒரு ஸ்கிராப்ல இருந்து அவர் தன்னை எழுப்பி கொண்டு வந்த ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த நபர் அல்ல. ஒரு சிவாஜியோ ஒரு எம்ஜிஆரோ கிடையாது. இவர் 2ஆம் தலைமுறையாக வந்தவர் தான். அதனால அந்த இடத்திலேயே அங்க அடிபட்டு போயிருது. கர்ணன்கிற ஒப்பீடே தவறு. இன்னொரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா சனாதனத்தின் பிரதிநிதியாக நீங்க வந்து உதயநிதியை நீங்க சனாதனத்தை வீழ்த்துவதற்கான கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தை கொண்ட திராவிட கட்சியினுடைய பிரதிநிதியை நீங்க சனாதனத்தின் பிரதிநிதியாக காட்டுவது என்பது ஒரு உள்குத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, புதுசா வந்த டாக்டர்களை நாங்க மதிப்போம், புதுசா வந்த இவங்கெல்லாம் மதிப்போம். நீங்க நான் என்ன கேட்கறேன்னா, உதயநிதிக்கு பதவி கொடுக்கப்பட்டுச்சு. அந்த உடனே இந்த அம்மா சொன்னது என்ன தெரியுமா? ஒரு பிராய்லர் கோழி, ஒரு லக்கான் கோழி, அதாவது வீட்டுக்குள்ளேயே ஒரு பண்ணைக்குள் வளர்க்கப்பட்ட ஒரு கோழிக்கு என்னங்க இந்த உலகத்தை பத்தி தெரியும், இந்த காட்டை பத்தி தெரியும், இந்த நாட்டை பத்தி தெரியும்? அவர் அப்படி ஒரு கூண்டுக்குள் வைத்து வளர்க்கப்பட்டவர். அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி பற்றி கேள்வி கேட்கப்படுது. இதே ஃபெலிக்ஸ் தான் கேட்கிறாரு. கேட்கும் போது அவர் நம்ம சொன்னது, அவர் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அவர் வந்து ஒரு காட்டுக்கோழி மாதிரி இந்த பிரச்சனைகளை எல்லாம், இந்த உலகின் பிரச்சனைகளை எல்லாம் அடிபட்டு மிதிப்பட்டேங்க. தன்னை வளர்ல இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் நான் படிச்ச வரைக்கும் வந்து ரீப்ரொடக்ஷன், எது தன்னை இது வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்திக்குதோ அதை தான் வந்து அந்த மீனிங்ல தான் வந்து டார்வின் சொல்றாரு. டார்வின் வந்து எல்லாத்தையும் எது வந்து அடிச்சு கொல்லுன்னு ஜெயிக்குதோ அதுதான் வந்து உண்மையிலேயே சர்வை பண்ணும். அப்படியா டார்வின் சொன்னாரு? அது மட்டும் இல்ல, அதாவது வெப்பன் கவுண்டர் வெப்பன்ல வந்து நீங்க எது சர்வைவல் பண்ணுதோ, அதாவது வெட்டுவது குத்துவதை தாண்டி தன்னை தகவமைத்துக் கொள்வது, அதைத்தான் சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எத்தனை பேர் கால வாரியாவது, எவன் குடியை கெடுத்தாவது, தனக்கு அதிகாரம் பதவி இது கிடைத்தால் போதும்னு நினைக்கிறதுங்கிறது சர்வைவல்னா என்னங்க? பிழைப்பு. நாயும் பிழைக்கும் இந்த ஈன பிழைப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி பிழைத்து வாழ்வது முதல்ல வாழும், நீங்க ஒட்டகம் வாழும். மனிதரை விட அதுக்கு சர்வைவல். இப்ப மனித பண்பு இல்லாம வெறுமனே பிழைப்பை மட்டுமே பிரதானமான வைத்த ஒரு கருத்தை கொண்டு வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி சிறந்தவர், உதயநிதி தாழ்வானவர்னு சொன்னவங்க நீங்க. இப்ப அதே இது வந்து ஒரு புது ஆள் வராரு, அவருக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அவரை நான் என்ன கேட்கிறேன், விஜய் ஒரு லக்கான் கோழி இல்லையா? விஜய்க்கு நாட்டுல நடக்கிறது என்ன தெரியும்? அவருக்கு அவர் ஒரு போன்சாய் செடி இல்லையா? அவருக்கு இந்த மக்களை பற்றி ஏதாவது தெரியுமா? அப்போ விஜய்னு வரும்போது நான் என்ன சொல்றேன்னா, இது என்ன பிரச்சனை நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லையா? அதான் அந்த ஸ்டேஜ்லயே தெரிஞ்சிருச்ச. அந்த கரூர் ஸ்டேஜ்லயே அடுத்து என்ன பண்ணிட்டோம், பேசலாமா வேணாமா, பேசலாமா வேணாமா, ஆதவர்ஜுனாகிட்டையும் ஜெகதீஷுக்கிட்டையும் வந்து கேட்டுட்டு இருக்கிற நீ எப்படி ஒரு லீடரா இருக்க முடியும்? அங்க கண்ணு முன்னாடி செத்துட்டு இருக்கிறான், பேச்ச நிறுத்திட்டு அவங்கள எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போ அப்படின்னு சொல்லி இருந்தா இதுக்கு அரசியலே தேவையில்லைங்க. நீங்க அடிப்படையான சொல்றேங்க. நீங்க திமுக விட்டுருங்க, திராவிட ஓமே உங்களுக்கு இருக்குது. விஜயகாந்த் இருந்தா என்னங்க பண்ணிருப்பாரு? நிறுத்தியா, அது என்னையா நடக்குதுங்க, போய் அந்த மாலை போய் பார்க்க சொல்லியா, இதான் பண்ணிருப்பாரு. அவர் வாயெல்லாம் குளர்னா அது பாரியும் பண்ணாரு, பாக்கலையா நீங்க? அப்படில போட்டாரு. உடனே இறங்கி வண்டியில இருந்து அப்படி இறங்கி அங்க இருந்து எல்லாரும் குதிச்சு இது நடந்திருக்குமா நடக்காதா? நான் என்ன சொல்றேன், மனிதாபிமானம் உள்ள, முதல்ல மனித தன்மை உள்ள, அந்த மக்களை பற்றி அறிவு உள்ள, குறைந்தபட்சம் இந்த நெருக்கடி இதுக்கு மேல வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உள்ளுணர்வு உள்ள எவனுக்கும் வருகிற ஒரு உணர்ச்சி. ஆனா அதையெல்லாம் இவங்க செய்யவே இல்லை. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தன்னுணர்வற்ற, அதாவது தன்னை மட்டுமே தவிர இந்த உலகத்தை எதுவுமே தெரியாத, வெளி உலகம் பற்றி துளியும் அறிவற்ற ஒரு நபரை முதல் தலைமுறை அப்படின்னு முட்டு கொடுக்க முடியுதுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நாங்க யோசிக்க தான் செய்யணும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, ஒரு அமைப்போடு எனக்கு தொடர்பு கிடையாது, நான் என் மனதில் இன்னைக்கு இருக்க கொள்கை இல்லையா, அவங்க பெரியாரிஸ்ட்,
அவங்க வந்து ஒரு புதுமை பெண்ணா தன்னை வந்து காட்டிக்கிறாங்க. புதுமையான பல்வேறு விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க. ஆல்பா மேல் அது இதுன்னு நிறைய கான்செப்டை வந்து அவங்க அதெல்லாம் இருக்குது. இப்படித்தான் நினைத்துத்தான் பல்வேறு நபர்கள் அவரை வந்து நம்ம பின்பற்றுறாங்க, பல்வேறு நபர்களுடைய பேச்சை கேட்கறாங்க. ஆனா அப்படிப்பட்ட பேச்சுக்களில் பெரும்பகுதி மனித வாழ்க்கைக்கு, இயல்பான மக்களுக்கு துளியும் உதவாதது. தன்னை அறிவாளி, தான் வந்து ஒரு பெரிய நபர்னு காட்டிக் கொள்வதற்காக, இது ஒரு மனப்பிரச்சனை தான். இது மன நோயின்னு சொல்ல மாட்டேன் நான். தன்னை அறிவுஜீவின்னு காட்டிக்கிடுறதுக்காக பெரியார் பேஜ தூக்கி தன் மேல குத்திக்கிட்டு. பெரியார் சொன்ன சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு அந்த மொத்த சித்தாந்தத்துக்கும் நான் தான் பிரதிநிதி அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது. எனக்கு அவங்க வந்து இப்போ வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க, பெரியாரே இருந்திருந்தாலும் தனக்கு எதிரான கருத்தை வந்து அவர் வந்து இது பண்ணிருப்பாரு, இப்படி வந்து புள்ளி பண்ண மாட்டாரு, இவங்கெல்லாம் வந்து புள்ளி பண்றாங்க, இவங்கெல்லாம் பெரியாரிஸ்டுகளா அப்படின்னு அந்த கேள்வியும் வந்து அவர். அதுதான் நான் என்ன கேட்கிறேன், அதாவது அவங்க பேட்டியில பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. அதாவது விஜய் ஏன் ஓடி போனாரு, ஏன் பதில் சொல்லல அப்படின்னு சொன்னா, பதில் சொல்லாதது கூட ஒரு பதில் தான். நோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரிந்து இப்படி இது வந்து ஒரு கொடூரமான கவிதை. இதை யாருமே ரசிக்க முடியாத கவிதை. ஏங்க அவ்வளவு பேர் செத்து விழுந்திருக்கிறா, நீ அங்க நின்று பதில் ஏன் பேட்டி கொடுக்கல அப்படின்னு கேட்டா நீங்க விஜய்கிட்ட கேட்டீங்க. நீங்க விஜய்கிட்ட கேட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா விஜய் ஏங்க அமைதியா இருக்கிறாரு, நீங்க விஜய்கிட்ட கேட்டீங்களா? விஜய் ஏங்க லேட்டா வந்தாரு, நீங்க விஜய்கிட்ட கேட்டீங்களா அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு அரகன்ஸ். இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரி திமிர்த்தனத்திலிருந்து வருவது. அது இங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னா தானா வரல, அது ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு, நான் சொல்றத கேளு, நீங்கெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு எனக்கு சிந்தனையும் கிடையாது, மூளையும் கிடையாது, நீங்கெல்லாம் நான் சொல்ல கேட்க வந்தவர்கள்ங்கிற அளவிலான ஒரு பேச்சு. அதுல அவர்களுக்கு நீங்க வந்து இண்டிவிஜுவலா இருந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு அமைப்புலயோ ஒரு கூட்டத்திலயோ இருந்தீங்கன்னா அந்த கூட்டத்தின் கட்டுப்பாட்டுக்கு இயைந்து நடப்பீங்க. தனிப்பட்ட மூளை வீங்கியாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது அந்த அமைப்புகளை நீங்கள் விமர்சிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க பெரியார் அப்படி இப்படின்னு காமிச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு அதுக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல, நாங்க இருக்கேன் என்கிட்ட வந்து கேளுங்க. நீங்க பல்வேறு அறிவுஜீவிகள் இருக்காங்க. அந்த பேட்டியில இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ஆதவ் அர்ஜுனா இன்டெலிஜென்ட் மேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே ஆதவ் அர்ஜுனா இன்டெலிஜென்ட் மேனாலதான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. அவரை ஏன் முதல்ல கைது செய்யலைங்கிற கேள்வி நீதிபதி கேட்டிருக்கிறாரு. அப்ப இதையெல்லாம் நாம வந்து பொருத்தி பார்க்கணும். நியாயம் எது? நீங்க இல்ல அந்த இன்டெலிஜென்ட் மேன் அப்படின்றதுல வந்து நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அஃபிடவிட்டை வந்து காட்டினாங்கல்ல கோர்ட்ல வந்து நாங்க போட போறோம், அங்க ஒரு கும்பல் நுழைந்து பிளேடு போட்டு இப்படியெல்லாம் ஒரு சதி திட்டத்தை வந்து செய்திருக்கிறார்கள், ஆதாரம் இருக்குது அப்படின்னாங்க. ஆனா அஃபிடவிட் போட போறோம் அப்படின்னு பேட்டி கொடுத்தார். அஃபிடவிட் வந்து இந்த அஃபிடவிட் தான் நாங்க கோர்ட்ல இருக்குது அப்படின்னு வந்து எல்லார்ட்டையும் பத்திரிகையாளர்கள்ட்ட சர்க்குலேட் பண்ணாங்க. அதை வச்சுதான் ஃபெலிக்ஸ் பண்றவர்கள் இந்த நெரேட்டிவை வந்து இன்னும் ஒருபடி மேல போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கடைசியா விஷயம் என்னன்னு பார்த்தா, இவர் சிபிஐ கேட்டு போட்ட அஃபிடவிட்டை அவர் கோர்ட்ல போடல, அவர் மீடியாவில் போட்டு 2 நாள் இந்த நெரேஷனை, இந்த சதி கோட்பாட்டை பரப்புவதற்கான வேலையை வந்து செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு பேரு இன்டெலிஜென்ஸா? அதுதான், இது வந்து சனாதன இன்டெலிஜென்ஸ். இது வந்து குறுவலான புத்தி. நீங்க நான் ஒரு அறிவாளிங்கிறதுக்கு வெளிநாடுகள்ல இல்ல உலகம் முழுவதும் என்ன அளவுகோல்னா, அவன் மனித குலத்துக்கு எதை நல்லதை செய்கிறான் அப்படிங்கிறத அளவுகோல். நியூட்டன் அறிவாளினா அவர் வந்து இயற்பியல் விதிகளை கண்டுபிடிச்சிருப்பாரு. நீங்க ஐன்ஸ்டீன் ஒரு பலரும். நீங்க வந்து டார்வின் ஒரு அறிவாளினா அவர் இந்த மனித சமூகத்துக்கு உழைச்சிருப்பாரு. ஆனா இவர்களை பொறுத்தவரையிலும் இங்க சாணக்கியன் அப்படி இப்படின்னு பல பேரை சொல்லுவான். எல்லாரும் யாருன்னா அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எந்த கேட்டையும் வேண்டாலும் செய்யலாம். நீங்க சனாதனத்தின் சாணக்கியன் சொல்வது அதுதான். அப்ப இவர்கள் செய்வது என்பது எந்த எவன் பிணத்தில் மேலுவானாலும் ஏறி நிக்கலாம், ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றணும். நீங்க அதுக்காக தான் இத்தனை ரோட் ஷோ நடத்தி இத்தனை பேரினுடைய படுகொலை நடத்தப்பட்டிருக்குது. இவர்களை நீங்கள் அறிவாளிகள்னு சொல்றீங்கன்னா இது சனாதனத்தின் பிரதிநிதியாக இருந்து நீங்கள் பேசுகிறீர்கள். அப்ப ஷாலினி இன்னும் ஒரு படி மேல போறாங்க. அந்த கோட்பாடு இன்னும் ஆச்சரியமூட்டும் விதமா வந்து இருந்துச்சு. உண்மைன்றது ஒரு உண்மை கிடையாது, பல உண்மைகள் வந்து இருக்கும். நீங்க நினைக்கிறத நான் பேசணும்னு நீங்க எதிர்பார்க்கறதே வந்து ஒரு பாசிசம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னங்க, பெர்செப்ஷன் தானே வேறையா இருக்க முடியும், உண்மைன்றது ஒன்னாதானே இருக்க முடியும் அப்படின்னு ஃபெலிக்ஸ் சிம்போலி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க வந்து சொல்றாங்க, இல்ல இது ஒரு ஜெயின் கோட்பாடு, உண்மைகள் பல,
அப்படின்னு வந்து அடுத்து ஒரு பெரிய அடியா வந்து அடிக்கிறாங்க. உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு அதை கேட்கிறப்ப. அதுதான் அது அதான் என்னன்னா, நீங்க டைரக்டா உங்கள்ட்ட ஆதாரம் இல்லாமல் இருக்கும்போது, உங்கள்ட்ட விஷயங்களுக்கான ஆதாரங்கள் இல்லாத போது தத்துவங்களை சொல்லலாம். நீங்க இப்ப நடக்கிறது எல்லாமே தத்துவ விசாரணைகள் மட்டும்தான். நீங்க வந்து யாரு விஜய் மட்டும்தான் குற்றவாளியா? ஏன் நமக்கு அதுல பொறுப்பு இல்லையா? ஏன் உங்களுக்கு அதுல பொறுப்பு இல்லையா? விஜயை வளர்த்து விட்டது யார்? விஜய் மாதிரியான ஒரு அதாவது அரசியல் அறிவற்ற ஒரு கூட்டம் உருவாவதற்கு காரணம் யார்? திராவிட மாடல். இப்படி எல்லாம் வந்து எல்லாத்தையும் கொண்டாந்து நம்ம மேல சொருவுறது. அதுதான் அந்த பார்வையே. என்னன்னா, இத்தனை பேர் படிச்சிருக்கான்றல்ல, அதை கொண்டாடுறல்ல, கிளைம் பண்றல்ல, அதுக்கு திராவிட மாடல் காரணம்னா இப்ப இதுக்கு யார் காரணம்? இதுக்கு யார் காரணம்? நான் என்ன சொல்றேன், இப்ப வந்து இதுல மையமான விஷயமே இவன் லேட்டா வந்தது. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அது போக மீடியாக்கள் வந்து பண்ற விஜய்க்கு பாருங்க இப்படி ஆயிருச்சு, அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்றாரு விஜய். ஸ்ட்ராட்டஜி தான் பண்றாரு, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான். ஒரே மாவட்டத்துல 4-5 இடத்துல, ஏன் ஜெயலலிதாவே மத்தியானம் வெயில்ல எல்லாரையும் கூட்டி சாவடிக்கிற ஜெயலலிதாவே 4 இடத்துல வந்து பேசுவாங்க. ஆனா விஜய் அதையும் பேச மாட்டாரு. ஒரே இடத்துல பிதுங்க வைக்கணும். பிதுங்கி நீங்க அதைத்தான் வந்து ஃபெலிக்ஸனுடைய இதுல நீங்க பார்க்கலாம். முப்பெரும் விழாவில் 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டிருந்தாங்களாம், 1 லட்சம் பேர் வந்தாங்களாம். அது ஒரு ஆர்கனைஸ்டு கூட்டம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இவர் எதேச்சியா வர்றாரு, ஒரு 30,000 பேர் வர்றாங்கிறதையும் கம்பேர் பண்ண கூடாது. இதுதான் அந்த லைனே. அதுதான் விஜய் மீட் பண்ண வருகிறார். மீட் பண்ண வந்தால் மந்தைகள் வந்து தெரிச்சு இந்த கூட்டத்துக்கு வந்துருச்சு. சோ இதுதான் அவருடைய புள்ளியா இருக்குது. ஆனா பேசுறவன்லாம் எதை வந்து பேசுறான் அப்படின்னா, பழிய தூக்கி, குற்றம் நடந்த பிறகு பழியை தூக்கி திராவிடத்தின் மேல அப்படி பழிய போடுறதுக்கு இது பண்றாங்க. ஆனா யாருமே இந்த அக்கௌண்டபிலிட்டியை பத்தி பேச மாட்டாங்களே. அதாவது உட்பட சமூகத்துக்கு ஒரு சிவிக் சென்ஸ் வேணுமா, சமூகத்தில் மக்கள் திருந்த வேண்டுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக திருந்த வேண்டும். ஆனா குற்றவாளின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் குற்றவாளி தானே, கொலை பண்ணவன் தானே, கொலைகாரன் தானே. ஒரு கொலைகாரன் உருவாவதற்கு ஒரு சமூகம் காரணம்னு சொல்லி சமூகத்தின் மேல் போடுவதோ, அன்னைக்கு அவன் குத்த வந்த அன்னைக்கு நீ ஏன் போய் முன்ன விழுந்தன்னு சொல்லி சொல்றதோ, இது எப்படி ஒரு நியாயமாக இருக்க முடியும்? அப்ப இது என்னுடைய பார்வையே வந்து மீட் பண்ணோட உயிர் தான் முக்கியம், மந்தைகளோட உயிர் முக்கியம் இல்ல அப்படின்ற பார்வையா? இவங்களை பொறுத்தவரையிலும் நான் தான் சொல்றேன், ஷாலினியை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு போதிய ரெக்கக்னேஷன், அவரை ஒரு அறிவுஜீவியாக மதித்து அவர்கிட்ட கை கட்டி வாய் பொத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உபதேசம் கேட்பதற்கு இங்கே யாரும் தயாரில்லை. அவர் நினைத்த அல்லது அவர் விரும்பிய ஒரு முக்கிய பொறுப்போ இடமோ அவருக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிற விரக்தி இருக்கலாம். அதை விட ஒரு பெரிய ரெக்கக்னேஷனோ அல்லது லாபமோ எங்கேயோ இருந்து கிடைக்கலாம். இப்ப தனிநபர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இது நான் ஷாலினிக்கு மொத்தம் இல்லை, எல்லாருக்கும் சொல்றேன். இப்ப நீங்க இன்னொரு அறிவுஜீவி கூட இருக்கிறது. நான் வந்து உலகத்தின் எல்லா பிரச்சனைகளையும் எனக்கு என்கிட்ட தெரியும். நான் வந்து கல்ஃப்ல நடக்கிற பிரச்சனை, ஈமன் ஓமன் எதெல்லாத்தையும் நான் சொல்லுவேன். இலங்கையில நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் என்கிட்ட தீர்வு இருக்குது. ஆட்சியாளர்கள் என்கிட்ட வந்து கேட்கணும், ஏன் இது மவுண்ட் ரோட்ல அந்த ஏரியால தான் எங்க கடை இருக்குதுன்னு சொல்லி என்னிடம் வந்து கேட்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய ஒரு அறிவுஜீவி கூட்டம் இருக்குது. அப்படி இவர்கள் வராத போது இவர்களை இழிவுபடுத்துவது, வசைப்பாடுவது இப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அப்போ இவர்கள் தன்னளவில் ஒரு இண்டிவிஜுவலா இருந்து தனக்கு ஒரு நஷ்டம்னா உடனேயே அதற்கு எதிராக, அந்த சித்தாந்தத்துக்கே எதிராக கூட இவர்கள் செல்வார்கள். அதனாலதான் இன்னைக்கு தனிப்பட்ட நலன் விருப்பு வெறுப்ப வந்து ஒரு கொள்கை முரண். ஆனா ஷாலினிக்கு அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அது நம்ம உள்ள போய் தான் பார்க்கணும். நான் சொல்றது வந்து இதுதான் பொதுவான பிரச்சனை. இது வந்து ஷாலினிக்கு மட்டும் இல்ல, இங்க பல்வேறுபட்ட நபர்களுக்கும் இருக்குது. நடுநிலைன்னு சொல்லிக் கொள்கிற பல்வேறு நபர்களுக்கும் ஒன்று பெரிய லாபம் அல்லது சிறிய நஷ்டம், இதை ஈடுகட்டி கொள்வதற்கு ஒரு வெறுப்பு, இந்த வெறுப்பை காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதா அதுல தூக்கி காட்டுறது. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேச முடியுமா? இல்லை என்றால் விஜய் மாதிரியான ஒரு மோசமான நபரை இயேசு கிறிஸ்துவோடு கர்ணனோடு ஒப்பிட முடியுமா? இப்ப இதையெல்லாம் தங்களுடைய வாய்ஜாலத்தின் மூலமாக நிகழ்த்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல நீதிமன்றத்தில் விஜயை காட்டமாக நீதிபதி விமர்சிக்கிறார். சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். உத்தரவு பிறப்பித்த உடனே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், டிவிகேவினுடைய இணைய கூலிப்படை, அவர்கள் எல்லாரும் நீதிபதியை எப்படியெல்லாம் ஆபாசமாக அர்ச்சித்தார்கள் அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒருத்தவங்க வந்து நாகரிகமான முறையில் ஒரு பதிவு, அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்
திமுக வழக்கறிஞர் சரவணன் இவங்க வந்து அவருடைய நீதிபதி செந்தில்குமாரினுடைய வீட்டு திருமண விழாவிற்கு போய் கலந்துருக்கிறாங்க. அந்த வீடியோவை போட்டு ஓஹோ இதுதான் விஷயமா அப்படின்னு அவங்க ஒரு ரைட் அப் எழுத, அதற்கு ஷாலினி ஓஹோ அப்படின்னு கேள்விக்குறி ஆச்சரியக்குறி வந்து போடுறாங்க. ஏற்கனவே ஒரு கான்ஸ்பிரசி எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு மீண்டும் வந்து நீதிமன்றத்தில் நடப்பதையும் ஒரு கான்ஸ்பிரசியா போடுறாங்க. இப்ப அந்த ஓஹோவையும் வந்து தூக்கிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்றது தெரியல. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுதான் தன்னை அறிவுஜீவி அப்படின்னு உலகத்துக்கு காட்டி கொண்டிருந்த, தன்னிடம் எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கு, தனக்கு தெரியாத ஒன்றே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்த இவர்களுடைய நேர்மை நாணயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இந்த ஓஹோக்கு பின்னாடி ஓஹோங்கிறது பின் சேர்க்கையா இருந்தா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க எஸ்வி சேகரா ஹெச் ராஜாவான்னு தெரியல, ஒரு ட்வீட்டை வந்து அவங்க நான் ரீட்வீட் தான் பண்ணேன், நான் பண்ணலன்னு சொன்னாங்க. பெண் பத்திரிகையாளர்களை இழிவா பேசுனதை எஸ்வி சேகர் ரீட்வீட் தான் பண்ணேன், ஷேர் தான் பண்ணேன். அப்போ ரீட்வீட்டுங்கிறது என்ன அர்த்தம்? ஓஹோ அப்படிங்கிறது அப்படியா? அப்ப நான் அதாவது பாதிக்கு பாதி நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ ஒரு புரபகண்டாவை அல்லது ஒரு கருத்தை விதைப்பதற்கு நான் தூண்டுதலா இருக்கிறேன். என்கிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்னு தான் பொருள். என்னத்தை பண்றீங்க நீங்க? கண்டப்தா கோட்டு பண்றீங்க. அதாவது ஒரு நீதிபதி சொன்ன தீர்ப்புக்கு எதிராக அவர் மேல அவதூறு பரப்புறீங்க, அவருடைய நீதிக்கு ஒரு உள்நோக்கத்தை கற்பிறீங்க. அப்படி கற்பிக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? உங்களுடைய அந்த போட்டோவுக்கு கீழே நீங்க முதல்வர் போனதுக்கு மாதிரி மத்த ஆரண்டி போயிருக்காங்க, எல்முருகன் போயிருக்காங்க, நான் முன்கூட்டியே சொன்னேன். அதிமுகவினர் போயிருக்காங்க, பல்வேறு கட்சி சேர்ந்தவர்களும் போயிருக்காங்க. அப்போ ஒரு அர்த்தம் கிடையாது. ஒரு நீதிபதிக்கு அவர் என்ன தோணுதோ அதைத்தான் சொல்ல முடியும். ஆனா எந்த சிச்சுவேஷன்ல இதை பதிவிடுறாங்கன்றது இருக்குது இல்ல, உடனே இந்த பொய்கள் தானே பரவும். அந்த பொய்யை பரப்புறதுக்கு வேலை செய்யறாங்க. பரவுங்கிறது இல்ல, பரப்பணும் அப்படிங்கிற பரவணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் இவர்கள்ட்ட இருக்குது. அதனாலதான் சொல்றேன், இவங்க எல்லாவற்றையும் விற்பதற்கு வியாபார பொருளாக்குவதற்கு தயாராகி விட்டார்கள். இது வெறுமனே இந்த நாணயம், அந்த முற்போக்கு, அறிவுஜீவித்தனம், இதற்கெல்லாம் ஒரு நல்ல விலை கிடைக்கும் போது அந்த இடத்தை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இங்க புரட்சியும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, எல்லாமே இங்க வியாபாரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக டாக்டர் ஷாலினியின் கருத்துக்களை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அம்பலப்படுத்தி பேசியதற்கு ரொம்ப நன்றி.